வணக்கம். காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையின் வளர்ச்சி நிலை மாதந்தோறும் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு நல்ல வரவேற்பு. பார்த்தவங்களுக்கு நன்றி, ஆதரவு கொடுத்தவங்களுக்கு நன்றி. அதில் என்னென்னா, பார்த்த உடனே ஃபோன், சார் பிள்ளைக்கு வந்து எப்போ பல்லு முளைக்கும்னு சொல்லலையே சார், நடக்கிறத சொன்னீங்க, தவக்கிறத சொன்னீங்க, உட்கார்றத சொன்னீங்க, என்ன செய்யக்கூடாதுன்னு எல்லாம் சொன்னீங்க, பல்லு முளைக்கிறத பற்றி ஒன்றுமே சொல்லலையே சார், ஏன் சார் கொஞ்சம் பொறுக்கிறதில்ல. அதாவது ஒரு 2 நாள் கழித்து முழுமையான செய்தியை கலெக்ட் பண்ணிவிட்டு, அதாவது எல்லா செய்தியுமே வந்து தனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்கிறது இல்லை. என்னை பொறுத்தளவு அது அறிவியல் என்ன சொல்லுது, மருத்துவ ரீதியாக என்ன சொல்லுது, நாட்டு வைத்தியம் என்ன சொல்லுது, எல்லாத்தையும் ஒப்பிட்டு அப்புறம் எது யதார்த்தமோ அதைத்தான் நான் போடுறது வழக்கம். அதனால தான் அந்த பல்லு முளைக்கிற மேட்ரு. ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் விட்டேன். அதே மாதிரி வந்து எல்லாரும் ஃபோன் பல்லு முளைக்கிறத பற்றியே ஒன்றுமே சொல்லலையே சார் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ பல்லு முளைக்கிறது வந்து பொதுவாக அறிவியல் பூர்வமாக, அதாவது மருத்துவம், அறிவியல் மருத்துவம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அறிவியல் பூர்வமாக என்ன சொல்கிறாங்கன்னா, 4 மாதத்திலே பிள்ளைக்கு பல்லு முளைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து பெரும்பகுதி பேருக்கு அப்படி முளைப்பது இல்லை. 4 மாதத்தில் முளைப்பது. நமக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6வது மாதத்தினுடைய இறுதியில் தான் பல்லு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சிலர் ரொம்ப அதாவது 1000ல் ஒரு சில பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதம் 4 மாதத்துலேயே பல்லு கீப்பல் 2 பல்லு வந்துடும். வந்த உடனே அவங்க குடும்பத்தில் பதறுவாங்க. ஐயோ என் பிள்ளைக்கு 4 மாதத்துலேயே பல்லு வந்துருச்சு, 3ஆவது மாதம் கடைசியிலே பல்லு வந்துருச்சு, ஏதோ தர்த்தனியம் போல இருக்க, குடும்பத்துக்கே ஆகாத பிள்ளையோ அப்படி இப்படின்லாம் பேசிக்குவாங்க. உறவுகள்லாம் கூடி கும்மி அடிப்பாங்க. அது கிடையாது. அதான் முறை. அதில் அதான் 4 மாதத்தில் முளைக்கணும். ஆனால் மேக்சிமம் அதிகபட்சம் அப்படி நடக்கிறது இல்லை. 6 மாதம் ஆயிடுது. 6வது மாதம் 15 நாளைக்கு அப்புறம் 6வது மாதம் இறுதியில் தான் பல்லு தெரியுது. சரி, அப்போ வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு தகவல் வந்து உங்கள் மனசில் வந்து ஆழமாக பதிகிறதுக்காக சொல்கிறேன். அதாவது குழந்தை வந்து குப்புற படுக்கையிலையும் சரி, உட்காரையிலையும் சரி, தவக்கையிலையும் சரி, நடக்கையிலையும் சரி, இந்த ஒவ்வொரு நிலையையுமே சில பிள்ளைங்களுக்கு இல்லை, பெரும்பகுதி பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்னா வயிற்றால போகும். அந்த ஒவ்வொரு நிலை மாற்றத்துக்குமே அவங்க உடம்பை வந்து சரி செய்கிறதுக்காக வயிற்றால போகும். அதை நினச்சி பயப்படாதீங்க, அதை நினச்சி டாக்டருக்கெல்லாம் தூக்கிட்டு ஓடாதீங்க. இது பெரும்பகுதி எந்த பிள்ளைங்க நடக்கும்னா, ரொம்ப அதாவது நீங்கள் தூக்கிலே தெரியுங்க, புள்ள வந்து ரொம்ப கனமாக அதாவது இருத்திக்கிட்டு இருக்கும்பாங்க. அந்த மாதிரி புள்ள வந்து வெயிட்டு கொஞ்சம் இருத்திக்கிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு, வெயிட்டு கூட உள்ள பிள்ளைங்களுக்கு தான் அந்த மாதிரி அந்த உடம்பு மாற்றத்துக்காக வரும். நார்மலான வெயிட்டு ஓரளவு பிலோ நார்மலாக உள்ளவங்களுக்கு வந்து மேக்சிமம் அந்த வயிற்றால போகிறது இந்த தொல்லையெல்லாம் பண்ணாது. அதனால் வந்து ஒவ்வொரு நிலையிலுமே உடல் மாற்றத்துக்கு வயிற்றால போகும். அதில் இந்த பல்லு முளைக்கையில் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைங்களுக்கு வந்து வயிற்றால அதிகமாகவே போகும். இன்னும் ரேர் கேசஸ் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வரும், ஃபிட்ஸ் மாதிரி கூட வரும். அதனால் வந்து அதெல்லாம் நினச்சி பயப்படாதீங்க, அது ஒன்றும் கிடையாது. அந்த உடல் மாற்றத்திற்காக வரக்கூடியது. சரி, பல்லு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான் வரும். முதல்ல வந்து கீப்பல் 2 பல்லு வரும், அப்புறம் மேப்பல் வரும், அப்புறம் அதுக்கு அடுத்த இந்த சைடு 2 பல், இந்த சைடு 2 பல், அப்படி தான் வரும். அந்த மேலே 4 8 பல்லு தான் முதல்ல வரும். சரி, இதோட குறுந்தாப்புல எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லிடுறேன். இப்போ பல்லு முளைக்கிறத பற்றி சொல்லிட்டோம். அதாவது அதிகபட்சம் ஒரு 6வது மாதம் இறுதி 7 8லாம் பல்லு நல்லா 4 பல்லு வந்துடும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து விழுகிறதுலையும் என்னென்னா, இந்த மேலே 4 கீழே 4 முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு அறிவியல் பேர்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த 4 8 பல்லு எப்போ விழுவும் அப்படின்னா, ஒரு குழந்தைகளினுடைய 7 to 8 அல்லது 6னுடைய இறுதியிலிருந்து 7.5 வயசுக்குள்ள, அது 7 to 8 தான் முறை. இந்த 4 8 பல்லு விழுந்துட்டு திருப்பி முளைக்கும். அதனால் முதல்ல முளைக்கிறதே கோணலாக இருக்கே இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. அந்த 7 to 8 விழுந்து முளைக்கையில் அது சரியாயிக்கணும், பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி அப்புறம் போய்க்கலாம். அப்போ அந்த கடவாய் பற்கள் பூரா வந்து மனிதனுடைய 12 வயசு 12 to 13க்குள்ளே எல்லாமே விழுந்துட்டு திருப்பி முளைக்கும். அறிவிப்பல் வந்து 23 வயசில் முளைக்கும். அவ்வளோதான் பல்லை பற்றி தகவல். அவ்வளோதான். அதில் குழந்தை நிலைன்னு பார்க்கல, குழந்தைக்கு பல்லு முளைக்கிறப்ப வயிற்றால போகும், காய்ச்சல் வரும். அதனால் அதை பற்றியெல்லாம் பயப்படாதீங்க. ஒவ்வொரு நிலை மாற்றத்திற்கும் குழந்தைக்கு வயிற்றாலை போவது இயற்கை. அதை நினச்சி பயப்பட வேண்டாம். பார்த்து குழந்தைய நல்லபடியாக வளங்க. மகிழ்ச்சி. வணக்கம்.